அன்னக்கண்ணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புளிச்ச கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இப்ப கீரையை கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளீன் பண்ணும்போது ஒவ்வொரு இலையா நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா 3 தடவைக்கு மேல கழுவுங்க. அப்பதான் கீரையில இருக்க மண்ணெல்லாம் நல்லா போகும். இப்ப கீரை நல்லா கழுவி ஆயிடுச்சு. இப்ப புளிச்ச கீரை கடையில் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 10 பல்லு உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, காஞ்ச மிளகாய் 6, தாளிக்க நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், கடுகு. இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க புளிச்ச கீரையை குக்கர்ல போடுங்க. கூடவே உரிச்சு வச்ச பூண்டையும் போட்டுருங்க. கீரையை நல்லா 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கீரை வெந்ததும் அதுல ஒரு 4 கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க புளிச்ச கீரையை போடுங்க. நல்ல எண்ணெயோடையும் வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சுவையான புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அன்னகரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.